முடியும் பாரதி கண்ணம்மா முடியும் போது ராஜராணி முடியும் போதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் இருக்கும். மகாநதி பார்க்கும்போது ஐயோ டே ஃபுல்லாக அழுது. இப்போ கூட நீங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பேசும்போது கூட நாங்கள் இன்னும் அதுலேருந்து வெளியிலே வரல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மகாநதி இல்லை. பெரிய ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்ரூவல் வாங்குறதே ஒரு பெரிய ட்ராவல். அவரும் நிறைய ஆட் பண்ணுவார். அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி கடைசியில் வந்து அந்த ப்ரொடியூசர் இல்லைப்பா நான் இப்போ பண்ணலை அப்படின்றவாரு. ப்ரொடியூசர் சைடில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ என் லைஃப் என்ன இருக்குது, பயம் வேறு மாதிரி கிடையாது. எங்கே அப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம பிள்ளைங்களெல்லாம் யாரா காப்பாற்றுவா, நாளைக்கு எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மகாநதி பற்றி பேசலாமா? அது அதோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் அது போச்சு? மகாநதி வந்து ஒரு 3.5 years. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? மகாநதி வந்து ஆக்சுவலாக பிரியா தம்பி அவங்க தான் எழுத்தாளர். ஸோ அவங்க வந்து ஒரு உமன் சொன்னால் ஒரு ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 sisters கதை, லிட்டில் உமன் மாதிரி ஒரு ஓகேக்கா. ஸோ லிட்டில் உமன் மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நல்ல புக்கு. ஆமாம், அந்த புக்கு அவங்க அதை வச்சு அதே எடுக்கல, அது ஒரு நாட் கேரக்டர், அது மாதிரி ஒரு நல்ல ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணாங்க. கேட்கும் போது கொடைக்கானல் அப்படின்றப்போ அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அங்கே நம்ம அட்மாஸ்பியர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம். கொடைக்கானலில் போயிட்டு இவனுங்க ஷூட் பண்ணுறானுங்க, ஃப்ரேம்ஸ் புதுசாக கிடைக்கும், வைக்கிற இடத்துலலாம் பனிமூட்டமாக நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கதை. அது அப்படியே எடுத்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கதை அது. இப்போ லாஸ்ட்டு இப்போ இவ்வளோ சீரியஸ் பண்ணியாச்சு, அந்த லாஸ்ட் டே இந்த ஷூட்டு இல்லை சீரியல் முடிகிற டைம் அப்படிங்கும்போது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருக்குமா, ஃபீல் ஏதாவது இருக்குமா? இல்லை அது சொல்லி ஆகணும். என்னென்னா நிறைய சீரியல் முடியும், பாரதி கண்ணம்மா முடியும் போது ராஜராணி முடியும் போதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் இருக்கும். சரி, அது சும்மா அப்படியே கேக் பண்ணிட்டு அப்போது அந்த மொமெண்ட் கேக் கட் பண்ணி ஒரு 2-3 பேர் அழுவாங்க, அப்படியே போயிடும். மகாநதி பார்க்கும்போது ஐயோ டே ஃபுல்லாக அழுது. அந்த ஒரு நாளே வந்து ஏதோ ஒரு மாதிரி துக்க நாள் மாதிரி பயங்கர எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாகி அழுது. அதோட வீடியோ நிறையா போட்டு நிறையா ஷேர் ஆகி வந்து ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகி எனக்கு அது எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா மகாநதிக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகிறாங்க எல்லாருமே, இவ்வளோ இப்போ கூட நீங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பேசும்போது கூட நாங்கள் இன்னும் அதுலேருந்து வெளியிலே வரல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மகாநதி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என் லைஃப்பில் நான் இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஒரு சீரியலில் முடியும் போது இன்னமும் அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அது ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேண்ணா, இது ஃபைனலாக இந்த ஒரு மூமெண்ட் கேட்டுக்கிறேன். அந்த பேட் மேட்டர் ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் போய்ட்டு அன்றைக்கி சொன்னதான் அது பெரிய ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போது இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்காங்க. இப்போ கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர் கதை ரேராக தான் எழுதிட்டு அவரே பண்ணுவார், ஆனால் அந்த மேக்கிங்கில் பின்னிடுவார். அது நிறைய டேரக்டர்ஸ் நம்ம உதாரணம் சொல்லலாம். எனக்கு டக்குன்னு கே.எஸ். ரவிக்குமார் சார் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா கதை இப்போ கேஸ் வந்து பொன்குமார் சார் பண்ணுவார், ரமேஷ் கண்ணா அவங்க இருந்து வாங்கி பண்ணுவாங்க, ஆனால் அந்த மேக்கிங்காக சாட்டிஸ்ஃபை இருக்குது ஒன்று. எனக்கு ரெண்டுலையுமே இது இருக்குது, ரைட்டிங்கும் முக்கியம், டைரக்ஷனும் முக்கியம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் அட் டைம் வரும்போது ஒரு ரைட்டர் நினச்சி எழுதிடலாம், ஒரு 1000 பேர் இந்த இடத்துல இந்த ஹீரோ சென்டரில் போகிறான் அப்படிங்கிறது எழுதிடலாம். பட் அது காட்டுறது அப்படிங்கிறது அது டேரக்டரோட டாக்டிக்ஸ். அது ஒரு 100 பேரை வச்சு கூட அந்த ஃபீலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன ஃபார்மேட் அது கம்ஃபர்டபுள்? ரைட்டிங் ஒன்று எழுதி டைரக்ஷன் பண்ணுறதா, இல்லை ரைட்டன் அண்ட் ரிட்டன் ரெண்டுமே பண்ணுறது? நான் மூவிஸாக கேட்குறேன். மூவிஸாக தான். நான் ஒரு கதை ஒரு லைனாக இருக்குது, இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் எண்ட் ஆகணும், இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று இருக்குது. ஆனால் அந்த கதையை மட்டும் வச்சு நம்மளால் ஒரு படத்தை இயக்க முடியாது. அந்த கதையை வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு எழுதுகிற பாக்கியம் இருந்ததுன்னா நான் வந்து இந்த நேரத்துக்கு எழுதியிருப்பேன். ஆனால் எனக்கு என்னால் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வடிவமைக்க முடியாது. எனக்கு அதை வந்து அழகாக இது பண்ண முடியாது. ஆனால் எனக்கு கதையாக தெரியும். ஒரு நல்ல ஒரு அவுட்லைன் ஐடியாவா ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர்கிட்ட கொடுத்தா அது நான் யோசிக்கிறத விட அவர் இன்னமும் நல்லா யோசித்து அதில் இன்னும் நிறையா ட்விஸ்ட்டு டர்னு, எமோஷ்னல்
ட்ராமா அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணி எனக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி ஒரு கதாசிரியர் இல்லை என்கிட்ட. பட் உங்ககிட்ட ஐடியாவும் இருக்கு. இப்போ சின்ன ஐடியா இருக்கு, அது நல்லா இருக்குமா இல்லையான்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே தான் நம்ம வந்து அது இனிமே தான் வந்து ஒரு டீம் கேட்டு நம்ம பண்ணி. ஓகே, இன்கேஸ் பண்ற மாதிரி இருந்தா இறங்கி பண்றதுக்கு ரெடி டைரக்ஷன் இந்த மாதிரி இருந்தால் இறங்கி ஆனா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன லவக்கு பயப்படுறது பயமா இருக்குப்பா. ரொம்ப பயமா தான் இருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ நானே இவ்வளவு கேட்குறேன்னா அவங்க எவ்வளவுதான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இல்லை அதுதான் நான் தான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு பயம் தான். ஏன்னா நம்ம ஒரு சில பேரை அதை வந்து நம்ம பார்த்துட்டோம், சினிமாவில் கஷ்டப்படுறத பார்த்துட்டோம். சினிமா ஒரு சில பேரை ஒரு நல்ல எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும், வச்சா அங்கே போய் நிப்பாட்டிடும். இல்லைனா வந்து நம்மளை அப்படியே ரொம்ப டவுன் ஆகிடும். சினிமாவுக்கு நீ உழைக்கிற உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம ஒரு கதை நம்ம ரெடி ஆகி அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நம்ம வந்து அப்ரூவல் வாங்குறதே ஒரு பெரிய ட்ராவல். நம்ம அந்த கதையை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கதையை கொண்டு போயிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து அந்த ப்ரொடியூசர் வந்து அவரு சில விஷயம் கரெக்ஷன் சொல்லுவார், அவரும் நிறையா ஆட் பண்ணுவார். அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி கடைசியில் வந்து அந்த ப்ரொடியூசர் இல்லைப்பா நான் இப்போ பண்ணலை அப்படின்றவாரு. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அடுத்த ப்ரொடியூசர் கிட்ட ஒரு செகண்ட் தான் வேணான்னு சொல்கிறது ஒரு செகண்ட். அப்புறம் நம்ம திரும்ப அடுத்த ஒரு எப்படி சொல்கிறது, வேலை கிடைக்காம ஒரு கம்பெனியாக ஏறி 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 இறங்கி இறங்கி ஒருத்தர் கஷ்டப்பட்டு இது பண்ணுறல. அது மாதிரி தான் சினிமாவுமே கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஏறி 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 இந்த கதை இதை தாண்டி ப்ரொடியூசர் அப்ரூவ் ஆகி நம்ம ஷூட்டிங்கும் பண்ணி ஒரு 2 ஸ்கெடியூல் முடிஞ்சோம். இல்லைப்பா இந்த படம் இப்போ பண்ணுவேண்ணா அப்படியே நிறுத்துங்க, கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு எடிட்லாம் பண்ணி முடிச்சிருப்போம். அப்போது வந்து வேணாம் இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்வாங்க. இல்லை ப்ரொடியூசர் சைடில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ என் லைஃப் என்ன ஆகுது? அதனால் இதெல்லாம் ஒரு ஃபேமிலி வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா வந்து பயங்கரமான ஒரு வீரன். அவங்க பயங்கரமான வீரனா. எனக்கு அந்த பயம் வேற மாதிரி கிடையாது. எங்க அப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம பிள்ளைங்களெல்லாம் யாரா காப்பாற்றுவா? இன்னொன்று நம்ம சீரியல் பண்ணிட்டே நம்ம அந்த கதை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்றீங்களா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம அதில் ஃபோக்கஸாக இருப்போம். நம்ம கதை பண்ணி நம்ம இதையும் அதையும் எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? ஆனால் இப்போ நெல்சன் ராஜ்குமார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை எழுதும் போது ஈவெண்ட்டுலாம் டைரக்ட் பண்ணாங்க விஜய் டிவியில், பிக் பாஸ் டைரக்ட் பண்ணாங்க, ஸோ ஜோடி டைரக்ட் பண்ணாங்க. அப்போது அவங்களுக்கு சைமல்டேனியஸா இருந்து கதை பண்ணாங்க. ஒன்ஸ் ப்ரொடியூசர்கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் ஆஃபீஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அதை கியூட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து நிறையா பார்த்துருக்கேன். அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸுமே ரொம்ப ஈஸியாலாம் அவங்க 2 பேர்லாம் வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்க இந்த இடத்த வந்து அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த கஷ்டத்தை பார்த்த உடனே நான் ஜாலியாக இருக்கேன். கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி கவர்மெண்ட் டியூட்டி பார்க்குறேன் நான். நீங்களும் ரொம்ப ப்ரைவேட்டில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி. இதுவே இப்போ நம்ம பண்ணுற சீரியல் வாழ்க்கையே ஈஸி கிடையாது. இதுவே வந்து நாளைக்கு எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். திடீர்னு இப்போ இருக்க டைமில் டெலிவிஷன் மார்க்கெட் வந்து ரொம்ப இதாகிட்டே இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட் நல்லா பூம் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது எனக்கே அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒரு பயம் எனக்கு உள்ள இப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பயத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க படம் எனக்கு அது ரொம்ப மாதிரி மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. பெரிய ப்ராசஸ். ஆமாம். ஸோ அதனால் அதுக்கு இது டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 பிஸ்னஸ் ஆரம்பித்து அது மூலிமா சப்போஸ் இன்கம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது சினிமா பண்ணலாம். அதுவுமே அப்படியே தானே இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க நண்பர்கள் நெல்சன் ராஜ்குமார், இப்போ ரியோ, கவின், ஒரு நம்ம பேனர்ல இருந்தவங்க, பட் இப்போ ஒரு வேற பேட்டர்ன்ல அவங்க எல்லாம் இருக்கும்போது இப்பயும் அந்த இது கண்டிப்பா ஆஃபீஸர் ரியோலாம் அப்போ அவ்வளோ டச்ல இருப்பாரு. அவன் நிறைய புஷ் பண்ணான். ரியோவே வந்து நான் ரியோட்ட வந்து ரெசார்ட் பார்த்தியாடா, நான் தான் எடுக்கிறேன், எப்படி ஓகேவா அப்படின்னு நான் பார்க்குறேன், நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே, ஓகேடா. அப்போ இதை பார்க்குறல, அப்போது நமக்கு படம் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்குல்ல அப்படின்னு கேட்டாண்ணே. நீ சீரியல் பண்ணும்போதே அந்த கெப்பாசிட்டி நான் சொன்னேன், நீ ரெசார்ட்டை பார்த்து கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்குறா. இல்லைடா உன்கிட்ட கேட்டுக்கிறேன்டா, ஏன்னா ஒரு ரெட் கேமராவில் ஷூட் பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே. நான் அவனே வந்து நிறையா 2-3 ரைட்டர் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் பேசுங்க, இவர்கிட்ட பேசி உங்கள் கதையை சொல்லி நீங்கள் வந்து இது டெவலப் பண்ணுங்கள். கலையரசன் அவனும் வந்து ரைட்டர் நம்பர்லாம் கொடுத்து நீ பேசி இது பண்ண அப்படிலாம் சொல்லி
சொன்னாங்க. நம்ம தான் அதுக்கப்புறம் இனிஷியேட் எடுக்கிறது இல்லை. கூடிய சீக்கிரம் ஒரு கூட இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ண தான் செய்கிறாங்க. ராஜ்குமாரே வந்து நடுவில் எனக்கு வந்து சும்மா ஜென்ரலாக அப்படி பேசும்போது வந்து வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காப்புல. அவர் ஒரு கதை வச்சிருக்காரு, ஒரு வெப்சீரிஸ் கதை. அது கூட வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், வாங்க ஒரு நாள் ஃப்ரீ ஆகும்போது வா பிரவீன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காப்புல. நம்ம அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி போகல அப்படி இல்லை. இது கண்டிப்பாக அடுத்த மீட்டில் பண்ணும்போது ஐ திங்க் அந்த ரிவிஜலாக பண்ணணும்னு எனக்கு ஆசை. நடந்ததுன்னா சந்தோஷம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஐ திங்க் கொஞ்சம் ஒரு சில பேர் இன்டர்வியூ பண்ணும்போது தான் அந்த ஹார்ட்ஃபெல்ட்டாக இந்த இன்டர்வியூங்கிறத தாண்டி ஒன்று வரும். ஸோ இது டைலாக் நிறைய பேர் சொல்லியிருக்கியா, எனக்கு தான் சொல்றியா? அது உங்களுக்கு புரியும், அது உங்களுக்கு அக்காவுக்கு புரியும் நினைக்கிறது. சரி, எஸ் அண்ட் தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. மீட்ல பெருசாக மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மனதார தேங்க்யூ. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.